கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து உங்கள் வீடுகளிலே நிறைய நல்ல காரியங்களும் சுப காரியங்களும் நடப்பதாகன்னு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி உங்கள் வீட்டில் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் இருந்தால் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ரூத் 2:12 படி இந்த வருஷம் இந்த வயதை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். விசுவாசத்தோடு இதை பிடித்து ஜெபிங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். சரி, இப்போ இந்த நாள் மங்கள வார்த்தைக்காக எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சிலர் சந்தோஷமாக ஆண்டவருடைய மங்கள வார்த்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. சில மனவேதனையோட உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவரை இழந்து, இல்லைன்னா குடும்பத்தில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தது நிமித்தம் வேதனையோடு கூட காலையில் எழும்பி உட்காந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம். ஒருவேளை அப்படி யாரையாவது குடும்பத்தில் இழந்து நீங்கள் கண்ணீரோடே இருப்பீர்களே, ஆனால் இந்த நாள் சகலவித ஆறுதலின் தேவன் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை உற்சாகப்படுத்துவாராக. சரி, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? 2 கொரிந்தியர் 9:6. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீங்கள் அதிகமாக எஃபர்ட் போட்டிங்கன்னா அதிகமான அறுவடையை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் போடுகிற எஃபர்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா, முயற்சி கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் கம்மியாக தான் அறுப்பீங்க. நீங்கள் 1 மரக்கால் நெல்லை கொண்டு தூவினீங்கன்னா அதற்கேற்ற விதை கிடைக்கும். நீங்கள் 10 மரக்கால் விதையை கொண்டு போய் தூவினீங்கன்னா அதற்கேற்ற மாதிரி பலன் அதிகமாக தான் கிடைக்கும். இது இயற்கையான விஷயம். இதை வேதத்தில் அழகாக ஆண்டவர் எழுதியிருக்காரு. நீ அதிகமாக விதைச்சின்னா ஆண்டவர் உனக்கு அதிகமான அறுவடையை கொடுப்பார். அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, இது காணிக்கையாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு. அது காணிக்கைக்காக மட்டும் கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடைபிடிக்க வேண்டிய ஒரு முயற்சி. அதிகமாக படித்தா அதிக மதிப்பெண்கள், இது எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. காணிக்கைக்காக அல்ல. காணிக்கைக்காக மட்டும் இதை தயவு செய்து யாரும் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. இதில் நீங்கள் போடுற எஃபர்ட், அதிகமாக எஃபர்ட் போடணும். போட்டிங்கன்னா அதிகமான அறுவடை கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், பிள்ளைங்க நல்ல டைம் எடுத்து படிக்கிற பிள்ளைங்க, காலையில் ஏர்லி மார்னிங் எழும்பி உட்காந்து உற்சாகமாக படிக்கிற பிள்ளைங்களுடைய மார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒருவேளை ஞாபக சக்தி இல்லை, ஞானம் கம்மி, அறிவு கம்மினாலும் அவங்க செலவிடுகிற நேரங்களை கர்த்தர் பார்த்து அதற்கு ஏற்ற மதிப்பெண்களை கர்த்தர் அறுவடை கொடுப்பார். நல்ல மதிப்பெண்களை அறுவடை செய்ய முடியும். சிலர் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல பார்ட் டைம் நீங்கள் போய் வேலை செய்தீங்கன்னா பார்ட் டைம் சம்பளம் தான். நீங்கள் அது இல்லாமல் ஃபுல் டைம் செய்தீங்கன்னா ஃபுல் டைம் சம்பளம். அதுதான் அதிகமாக விதைச்சா அதிகமான அறுவடை. சிலர் பார்த்திங்கன்னா பார்ட் டைம் இல்லை ஃபுல் டைமும் செய்து அதுக்கு பிறகு ஓவர் டைம் செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னும் அதற்கான அறுவடை அதிகமாக இருக்கும். ஸோ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கடினமாக உழைங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஆண்டவர் உங்களுக்கு அறுவடையை தருவார். அந்த நீங்கள் உழைக்கிற உழைப்போடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையும் நீங்கள் சரிப்படுத்திட்டு நீங்கள் ஓடினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கூடக்கூடியா மிச்சம் எடுப்பீங்க. உங்களுக்கு பஞ்சம் வராது. இப்போ ஊழியம் செய்கிறவங்களே பார்த்திங்கன்னா, பகுதி நேர ஊழியம் செய்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற அறுவடையை தான், ஆத்துமாக்களை தான் ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் முழு நேர பணி செய்தால் அதற்கேற்ற ஆத்துமாக்களை கர்த்தர் அறுவடை செய்வார். இன்றைக்கி ஊழியர்கள் கூட ஃபுல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் 2 நாள் 3 நாள் ஊழியம் செய்தீங்கன்னா ஊழியத்தில் அறுவடையை பார்க்க முடியாது, ஆத்துமாக்களை நீங்கள் பார்க்க முடியாது. எப்படி ஒரு வேலைக்கு போகிறவன் காலையில் போய் உட்காந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்தால் அவனுக்கு அதிக ஃபுல் டைம் கூலி கிடைக்குதோ, அதே போல் ஊழியம் செய்கிறவங்களும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவங்க டெய்லி ஊழியம் செய்யணும். டெய்லி ஆத்துமாக்களை சந்திக்கணும். டெய்லி ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணணும். டெய்லி ஜனங்களுக்கு ஆலோசனை, கவுன்சிலிங் கொடுக்கலாம். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் ஊழியத்தை ஆண்டவர் பெருக பண்ணுவார். ரொம்ப வருஷமாக ஊழியம் செய்து ஆனால் கொஞ்ச நேரம் ஊழியம் செய்தது நிமித்தம் இன்னும் சபைகள் பெருகலை, ஊழியங்கள் வளரலை. ஆனால் இரவு பகலாக ஓடுற ஊழியங்களை பாருங்கள், அவங்க பாட்டுக்கு ஊழியம் பயங்கர பலம் கொண்டு இடங்கொண்டு பெருகி கொண்டு இருக்கிறது. ஸோ ஊழியமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம்,
தொழிலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ, எவ்வளவு விதைக்கிறீங்களோ, எவ்வளோக்கு உங்களுடைய உழைப்பை போடுறீங்களோ, எவ்வளவுக்கு உங்களுடைய முதலீடை போடுறீங்களோ, எவ்வளவுக்கு உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுறீங்களோ, அதுக்கேற்ற அறுவடையை ஆண்டவர் கண்டிப்பாக தருவார். வேதம் சொல்லுகிறது, தன் வேலையிலே ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசர்களுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தேவனுடைய பிள்ளைகளை இன்னிலிருந்து எது செய்தாலும் டெடிக்கேட்டடாக நல்லா ஃபுல்லாக இறங்கி நின்று செய்யுங்க. பஞ்சமோ பற்றாக்குறையோ உங்களுக்கு வராது. சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியோடு நம்ம முடிக்கலாம். வசந்தா ராஜ்குமார், பெங்களூர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மகன் பெயர் வசந்தகுமார். அவனுடைய வேலையில் பிரச்சனை ஏற்பட்டு வேலையை இழந்து விட்டான். பல நிறுவனங்களில் வேலைக்காக முயற்சி செய்தும் வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் நம்பிக்கை டிவியில் வழங்கும் தேவ செய்தியை அனுதினமும் இரவு 11 மணிக்கு கேட்டு உங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். உங்களுடைய தேவ செய்தி ஜெபமும் மனதிற்கு மிகவும் ஆறுதலாகவும் விசுவாசமாகவும் இருந்தது. நான் மகனுடைய வேலைக்காக பொருத்தனை செய்து காணிக்கையை தேவன் அன்பு ஊழிய பணிக்காக விதைத்தேன். கர்த்தர் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு நாளும் சகோதரர் ஸ்டீஃபன் அவருடைய இணைந்து ஜெபித்த ஜெபத்தை கேட்டு என்னுடைய மகனுக்கு உயர்ந்த சிறந்த நிறுவனத்தில் அதிக சம்பளத்துடன் மீண்டும் வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். மகன் வாங்கிய முதல் மாத சம்பளத்திலிருந்து 20,000 ரூபாயை தேவனின் அன்பு ஊழியங்களுக்காக அனுப்பியுள்ளேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த தம்பி வசந்தகுமாருக்கு வேலை இழந்து ரொம்ப நாள் வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது நம்பிக்கை டிவி மூலமாக அடிமை கொடுத்த அந்த மங்கள வார்த்தையை கேட்டு அதை பிடிச்சி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவருக்கு நல்ல உயர்ந்த நிறுவனத்தில் அற்புதமான ஒரு வேலையை கொடுத்தார். உங்களுக்கு செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. அதிகமாக விதைச்சா அதிகமான அறுவடைன்னு சொன்னீங்க. அறுவடையே இல்லைன்னு கதறிக்கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு நல்ல அறுவடையை கொடுக்கும்படிக்கு இன்னைக்கு ஒவ்வொருடைய கரத்தின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இவருடைய படிப்பை ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும், இவருடைய வேலையை ஆசீர்வதியும், வியாபாரங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவர்கள் கடினமாய் உழைக்கிற அளவுக்கு சரீரத்தில் பலனை தாரும், மனதில் விருப்பத்தை தாரும். ஆண்டவரே, கொஞ்சமாக நான் வேலை செய்துட்டு அதிக அறுவடை நான் எடுக்கணும்னு சொல்லி ஒரு நாளும் சோம்பேறித்தனமாக இராதபடிக்கு உற்சாகமாக இறங்கி நின்று கடினமாக உழைச்சி, ஜெபத்தோடு உழைச்சி, உண்மையாய் உழைச்சி, ஆண்டவருடைய வசனத்தின்படி உழைச்சி, அது நிமித்தம் என் பிள்ளைகள் கூடையாய் மிச்சம் எடுக்கும்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.